நீ தப்பு பண்ணுவ அப்படின்னு சொல்கிறத மேக் ஆர் டூ எதை யூஸ் பண்ணி சொல்லணும்? யூ வில் மேக் அ மிஸ்டேக்கா, யூ வில் டூ அ மிஸ்டேக்கா? யூ வில் மேக் அ மிஸ்டேக் தான் கரெக்ட். ஒரு விஷயம் இல்லை, நம்ம தான் உண்டு பண்ணுறோம், இப்போ தான் செய்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லும் போது மேக் யூஸ் பண்ணுவோம். டூன்றது ஒரு விஷயம் நம்ம ஆக்டிவிட்டீஸாக இருக்கும் போது, பழக்கமாக இருக்கும் போது யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன், பெட்டராக புரியும். ஐ வில் மேக் பிரியாணி. இப்போ பிரியாணி அங்கே இல்லை, நம்ம தான் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு சமைச்சு ரெடி பண்ணுறோன்றப்போ மேக் யூஸ் பண்ணுறோம். ஐ வில் மேக் பிரியாணி. இதுவே ஜாப் பற்றி பேசும்போது, ஜாப் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம் தான், நம்ம ஆக்டிவிட்டி, நம்ம செயல். ஸோ ஐ வில் டூ மை ஜாப். இதுவே எக்ஸசைஸ் பற்றி பேசும்போதும் அதே தான். எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம பழக்கமான விஷயம் தானே, டூ யூஸ் பண்ணுறோம். டீ அப்படின்னு சொல்லும் போது டீ இல்லை, ரெடி பண்ண போகிறோம். ஸோ யூ வில் மேக் டீ, ஐ வில் மேக் டீ அப்படி சொல்லணும். ஸோ ஒரு விஷயம் இல்லை, நம்ம தான் செய்ய போகிறோம், புதுசாக க்ரியேட் பண்ணுறோன்னா மேக் யூஸ் பண்ணுங்கள். எப்பவுமே செய்யக்கூடிய செயல் தான் அப்படின்னு சொல்லும் போது டூ யூஸ் பண்ணுங்கள். இப்போ கொடுத்துருக்க சென்டென்ஸில் மேக் ஆர் டூ எதை யூஸ் பண்ணுவீங்கன்னு காமெண்ட்டை ட்ராப் பண்ணுங்கள். And for more such useful information, follow Anglophone. Anglophone, your phone is your English teacher.